ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அன்பின் கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதமும் நடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கென்று நம்முடைய தியானத்திற்கு என்னோடு கூட வேத புத்தகத்தை ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். அங்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, மகா வறட்சியான காலங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்கை ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடந்து போகத்தான் வேண்டியிருக்கிறது. குறைகள் வரத்தான் செய்கிறது, நெருக்கங்கள் வரத்தான் செய்கிறது. இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கிறது, மகா வறட்சியான காலங்கள். பிரியமானவர்களே, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களெல்லாம் ஒரே நாளில் தரித்திரரான சம்பவங்களெல்லாம் இந்த இந்தியாவிலே நடந்திருக்கிறது. குஜராத் மாநிலத்திலே வந்த பூகம்பம், பல வருடங்களுக்கு முன்பதாக பெரிய பூகம்பம் ஒன்று ஏற்பட்டது. அது அவ்வளோ பெரிய வைர வியாபாரிகள், கோடீஸ்வரர்கள் அந்த பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்டு எல்லாம் இடிந்து விழுந்து அடுத்த நாள் காலையிலே தரித்திரராய் நின்றவர்கள் என்று அநேக பத்திரிகைகளை நாம் வாசித்திருக்கிறோம். மகா வறட்சியான காலங்கள். ஆனால் தேவன் அதை எப்படி மாற்றுவாராம்? வற்றாத நீரூற்றாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே வறட்சியான சூழ்நிலைகளை குறித்து, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போவீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வறட்சியை மாற்ற வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம். சிலர் என்னிடம் சொல்லுகிறார்கள், ஐயா, நான் என்னுடைய விசுவாசத்தை இழந்து விட்டேன், என் ஜெப ஆவியை இழந்துட்டேன், அந்த உற்சாகம் எனக்கு இல்லை, அந்த வேகம் இல்லை, ஆதியில் இருந்த அன்பு இல்லை. நாளடைவிலே நெருக்கங்களும் அதிர்வுகளும் வருகிற போது, அழுத்தங்கள் வருகிற போது அவர்கள் தொய்ந்து போன சூழ்நிலையிலே காணப்படலாம். சில நேரங்களிலே சிலர் எனக்கு ஜெபத்துக்காக அழைக்கும் போது சொல்வார்கள், நாங்கள் தெரிந்த ஜெபத்தை எல்லாம் செய்து விட்டோம் பிரதர், ஆகிலும் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை, தூக்கம் இல்லை, மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், நடந்து பார்த்தேன், எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே பலன் தரலியே, இன்னும் எனக்கு அந்த போராட்டம் இருக்கிறது என்று புலம்புகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒன்று நான் சொல்லட்டும், கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றத்தை எங்கிருந்து வரும்? கர்த்தர் நித்தமும் நடத்தி என்ற வார்த்தை கவனிக்க விரும்புகிறேன். சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார், உண்மைதான். தொடர்ந்து நடத்த விரும்புகிறார், உண்மைதான். கஷ்டங்களிலே, நெருக்கங்களிலே கர்த்தரை எந்த அளவுக்கு கூப்பிடுகிறோமோ, வசதிகளும் வாய்ப்புகளும் வந்ததுமே அந்த அளவுக்கு கூப்பிடுகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பலர் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாஞ்சை என்ன தெரியுமா? உங்களை வற்றாத நீரூற்றாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைக்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அந்த வறட்சியை மாற்ற விரும்புகிறவர்.
ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்திலே, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. இன்றைக்கு ஒரு கேள்வியை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்துமா திருப்தியாக இருந்திருக்கிறதா? ஆத்துமா இதனால் திருப்தி அடையும். ஆகாரத்தினால் வயிறு திருப்தி அடையலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆத்துமாவை திருப்தி செய்யக்கூடியது என்ன தெரியுமா? அது தேவனுடைய நீர் பாய்ச்சுகிற போதுதான், தேவனுடைய வசனத்தினால், தேவனுடைய அபிஷேகத்தினால், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய வல்லமையினால். அப்பொழுதுதான் ஆத்துமா திருப்தியாகும். இன்றைக்கு தெய்வத்தை தேடி அநேகர் அலைகிறார்கள். ஏன் தெரியுமா? திருப்தி இல்லை. ஆனால் அருமையானாதர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிற தெய்வம். இட் மேக்ஸ் a lot of difference. உன் ஆத்துமாவை திருப்தியாக்க விரும்புகிற தேவன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்க வேண்டும் என்று அவர் தாமே தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி சஞ்சலத்தினால் நிரப்பப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்படியாக அவர் தன்னை பாடுகளுக்குட்படுத்தி கொண்டார், உங்களுக்காக, எனக்காக. நீங்கள் வற்றாத நீரூற்றைப் போல, நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டத்தைப் போல இருக்க வேண்டும் என்று. ஆரம்பத்திலே கர்த்தர் உங்களை நடத்த விட்டு கொடுத்தீர்கள், சந்தோஷம். நித்தமும் அவர் உங்களை நடத்த விரும்புகிறவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு வசதிகளே நமக்கு வலைகளாய் மாறி போகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவைகள் இருந்தபோது, அழுத்தங்கள் இருந்தபோது, போராட்டங்கள் இருந்தபோது எந்த அளவுக்கு கர்த்தரை தேடினோமோ, இப்பொழுது வசதிகள் வந்த பிறகு அந்த ஊக்கம், அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம், அந்த வேகம், கர்த்தர் மேல் இருக்கிற அந்த விடாப்பிடியான அந்த உறவு, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, God wants to lead you continually. என கண்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதிருப்போம். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதிருப்போம். பல நேரங்கள் நம்முடைய சுயமாக, நம்முடைய சொந்த எண்ணங்கள், சொந்த விருப்பங்களை நிறைவேற்ற தேவனை ஒரு சாக்காய் சொல்லி கொண்டு வாழ்ந்து இன்றைக்கு ஒருவேளை நாம் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட திரும்ப பேசுகிற தெய்வம். நித்தமும் நடத்தி, in every area of your life, in every decision that you make, கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறாரா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறாரா? நிச்சயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள். உங்கள் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். He will make your bones strong. பிரியமானவர்களே, மருத்துவ ரீதியாக எலும்புகளுக்குள் இருக்கிற ஊனிலிருந்து தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் செல்கள் உருவாக்கப்படுகிறது என்று மருத்துவம் சொல்லுகிறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குகிற அந்த எலும்புகளுக்குள் இருக்கிற ஊன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த எலும்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி ஸ்ட்ராங். பிரியமானவர்களே, தடிக்கு விழுந்த உடனே ஃப்ராக்சர் ஆகிறது என்றால் அந்த எலும்புகளுக்குள்ளே பலன் இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் நித்தமும் உங்களை நடத்துகிற போது He will make your bones strong. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர். அது மட்டுமல்ல, உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர். எத்தனை பேர் பலவீனம் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தி என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஆசீர்வாதம்! ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நித்தமும் உங்களை என்னை நடத்த விரும்புகிறார். அவர் நடத்துதல் நமக்கு ஆரோக்கியமானது, ஆசீர்வாதமானது. அது வறட்சியை நீக்குகிற ஒன்று. மகா வறட்சி என்று போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பலவிதமான வைரசுகள் தாக்கி கொண்டிருக்கிற போது எத்தனையோ பேர் வேலை இழந்தார்கள், எத்தனையோ பேருடைய நன்மைகள் இழந்தார்கள், வருமானத்தை இழந்தார்கள்.
வாய்ப்புகளை இழந்தார்கள். மிக பாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கண்ணீரோடு நின்றவர்கள் அநேகர். ஆனால் தேவன் நடத்தினவர்களுடைய வாழ்க்கையை கவனிங்கள். தேவன் அவர்களை வற்றாத நீரூற்றை போல, லைக் a spring of water, தேங்கி நிற்கிற தண்ணீருக்கும் நீரூற்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு நீரூற்று புதிதாக வந்து கொண்டே இருக்கும். இட் will keep flowing. அது நிற்காது, அது வந்து கொண்டே இருக்கிற ஒன்று. இட் கீப்ஸ் ஆன் கம்மிங் அண்ட் இட் இஸ் ஃப்ரெஷ். அது புதிதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். He blesses you with new grace every morning. பிரியமானவர்களே, அதை வாஞ்சிப்போம். இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் கையை வைத்து, ஆண்டவரே, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு நீ நிச்சயமாய் தருவீர் என்று சொல்லி தேவனின் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, பல காரியங்களிலே, திருமண காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே இன்றைக்கு தேவனை விட்டு விலகி சுயத்துக்கு, ஜாதிக்கு, மதத்துக்கு, பொருளுக்கு ஆசைப்பட்டு தேவனை கடைசியாய் வைக்கிற வாழ்க்கையில் அநேகரை பார்க்கிறோம். ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். ஜெபிக்க வந்திருந்தாங்க. கண்ணீரோடு நின்றார்கள். காரணம், சில வருடங்களுக்கு முன்னதாய் ஒரு காதல் செய்தார்கள். ஒரு பையனை ரொம்ப விரும்பினாங்க. அவன் கர்த்தருக்குள்ளே இல்லை. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை நடத்தட்டும், நீங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளை. அந்த பிள்ளை சொன்னார்கள், பரவாயில்லை, நான் திருமணம் செய்த பிறகு அவனையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவேன். இன்றைக்கு என்ன ஆயிற்று தெரியுமா? தேவன் அவர்களை நடத்தவில்லை. சுயமாய் திருமணம் செய்து கண்ணீரோடு நிற்கிறார்கள். கண்ணீரோடு நிற்கிறார்கள். சமீபத்தில் என்னிடம் அழுதார்கள். என்னை நினைக்கவே மாட்டேன் என்கிறான். பிரியமானவர்களே, தேவன் நித்தமும் நடத்தட்டும். நாம் ஜெபிக்கலாமா? எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுப்போம். உங்கள் வறட்சியை மாற்றுகிற தேவன். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனது உருகும், மனது உருகும். ஆண்டவரே, எங்கள் சுயங்கள், எங்களுடைய சுய விருப்பங்கள், சுய சிந்தனைகளிலிருந்து எங்களை நீங்களாக்கி நீர் மாத்திரம் நித்தமும் நடத்த எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி உள்ளங்களை திறக்கிறவர்களை பாரும். ஆண்டவரே, வறட்சியை அனுபவித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை தாரும். அப்பா, அவங்க ஆத்துமா திருப்தி அடையட்டும். உம்முடைய வார்த்தையின்படியே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் இருக்கட்டும். அப்பா, கனி கொடுக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே நன்மையினால் அவர்களை முடிசூட்டுகிற தேவன். உம்முடைய நல்ல வார்த்தையின்படியே அவர்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். ஆசீர்வதி. உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் சுவாமி. உம்முடைய ஆத்துமா தேவ வார்த்தையினால் திடப்படட்டும், ஆரோக்கியமாக்கும். தீராத தலைவலிகள், தீராத முதுகுவலிகள், தீராத கால் வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமையினால் பலனடைந்து வலிகள் நீங்கட்டும். அப்பா, படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும், விசாரியும். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து தேவனும் தருகிற நல்ல வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை அமையட்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். God bless you.